ஹலோ ஹாய். நம்ம வந்து 10th ஸ்டாண்டர்டில் சாப்டர் 3ல் எக்ஸசைஸ் 3.1 பார்த்துட்ருக்கோம். இதில் கொஸ்டின் நம்பர் 3 பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 3 வந்து நமக்கு என்னென்னு கேட்டாங்கனாக்கா, வாணி ஹர் ஃபாதர் அண்ட் ஹர் கிராண்ட் ஃபாதர் ஹாவ் அன் ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 53ன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 1 ஆஃப் ஹர் கிராண்ட் ஃபாதர்ஸ் ஏஜ் ப்ளஸ் 1/3 ஆஃப் ஹர் ஃபாதர்ஸ் ஏஜ் ப்ளஸ் 1/4 of Vani's age is 65 கொடுத்துருக்காங்க. 4 years ago, if Vani's grandfather was 4 times as old as Vani, then how old are they all now அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் நம்ம என்ன செய்யலாம்னாக்கா, வாணி ஆர் ஃபாதர் ஆர் கிராண்ட் ஃபாதர் இவங்க 3 பேருக்கும் எக்ஸு ஒய் இசட்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ லெட் எக்ஸ் ஒய் அண்ட் இசட் be the present age of the girl Vani, her father's age and her grandfather's age அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க கொஸ்டினில், இவங்களோட ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 53ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஆவரேஜ் ஏஜ் ஈக்குவல் டு 53ன்னு நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஸோ ஆவரேஜ்னாக்கா கொடுத்துருக்குற எக்ஸு ஒய் இசட்டை 3த்தையும் ஆட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணணும், அதுதான் ஆவரேஜ். ஸோ அப்போது எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் பை 3 ஈக்குவல் டு 53ன்னு போட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த 3 எடுத்து போய் இதோட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 3 3s are 9, 3 5s are 15. ஸோ 159 வந்துச்சு. இது இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. இதே மாதிரி இன்னும் 2 ஈக்குவேஷன் பண்ணலாம். அதுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க, நம்ம ஏற்கனவே கொஸ்டினில் படிக்கும் போதே சொன்னோம். என்ன சொன்னோம், 1 ஆஃப் ஹர் கிராண்ட் ஃபாதர்ஸ் ஏஜ் ப்ளஸ் 1/3 ஆஃப் ஹர் ஃபாதர்ஸ் ஏஜ் ப்ளஸ் 1/4 ஆஃப் வானிஸ் ஏஜ் இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அதே நம்ம ஃபஸ்ட்டு அதை சென்டென்ஸாக எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி சொன்னால் 1 ஆஃப்னா 1/2ன்னு அர்த்தம். ஸோ 1/2 இன்ட்டு அவனுடைய கிராண்ட் ஃபாதர்ஸ் ஏஜ், கிராண்ட் ஃபாதர்ஸ் ஏஜ் ப்ளஸ் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, 1/3 கொடுத்துருக்காங்க. ஸோ 1/3 ஆஃப் ஃபாதர்ஸ் ஏஜ், ஃபாதர்ஸ் ஏஜ் ப்ளஸ் 1/4 ஆஃப் வானிஸ் ஏஜ். அப்போ கேர்ள் ஏஜ் போட்டுக்கலாம். ஓகேங்களா? கேர்ள்ஸ் ஏஜ் வேணும்னா ப்ராக்கெட்டில் வாணின்னு போட்டுக்கலாம். ஏஜ் ஈக்குவல் டு என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, கொஸ்டினில் 65ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 65 போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து அவங்கவுங்களுடைய ஏஜ் வந்து ஏற்கனவே எக்ஸு ஒய் இசட்னு எடுத்துருக்கோம்ல, அதை இதில் போட்டுக்கலாம். கிராண்ட் ஃபாதர்னாக்கா இசட்டு, ஃபாதர் ஏஜ்னா ஒய்இ, வானிஸ் ஏஜ்னாக்கா எக்ஸு. ஸோ அதை இதில் போட்டுக்கலாம். அப்போ இந்த ஈக்குவேஷன் இப்படி மாறும். 1/2 இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் 1/2 இன்ட்டு இசட்டு ப்ளஸ் 1/3 இன்ட்டு ஒய் ப்ளஸ் 1/4 இன்ட்டு எக்ஸ் தட் ஈக்குவல் டு 65. தட் இஸ் இது எப்படி இருக்குன்னா, ஆர்டராக எழுதிக்கிறேன். x/4 ப்ளஸ் y/3 ப்ளஸ் z/2 ஈக்குவல் டு 65ன்னு இருக்குது. ஸோ இப்போ நமக்கு வந்து ஈக்குவேஷன் வந்து நியூமரேட்டர்லேயே வரா மாதிரியே இல்லை, ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ அதனால வந்து எல்சிஎம் எடுத்து இதை வந்து ஒரு ஈக்குவேஷனாக மாற்றிக்கலாம். ஸோ அப்போ எப்படி மாற்றலாம், நம்ம ஈக்குவேஷன் இங்கேயே போடுறேன் நான். இப்போ 4 3 2ன்னு இருக்குது. எல்சிஎம் எடுக்கிறேன். 2 டேபிளில் டிவைட் பண்ணால் 2 2s are 4, இந்த 3 இங்கே 1. ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அசிஎம் தான் வரும். அதனால் ஸோ அப்படியே மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ என்ன வரும் உங்களுக்கு, 2 2s are 4, 4 3s are 12. இன்னும் போட்டாலும் அதுதான் வரும் உங்களுக்கு. ஸோ அதனால் இப்படியே போட்டுக்கலாம். நம்ம திருப்பி போடலாமா, என்ன 2 1 2s are 2 3 1, திருப்பி இன்னொரு வாட்டி போட்டுன்னா 3 1 1 1. ஸோ இப்போ இதை தான் மல்டிப்ளை பண்ணணும்னு சொன்னேன் நான். 2 2s are 4, 4 3s are 12. ஸோ அப்போ டினாமினேட்டரில் நமக்கு 12ன்னு வந்துடும். ஸோ இப்போது நியூமரேட்டரில் இங்கே 4 டைம்ஸ் வர்றதுனால how many 4s are 12 பார்க்கணும். 3 times of 12. ஸோ அதனால் இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோ. இப்போ 3x ப்ளஸ் இந்த 3 வந்து பார்த்தீங்கன்னாக்கா 12ல் 4 டைம்ஸ் வரும். அதனால் நம்ம 4ஆல் இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 4y ப்ளஸ் இந்த 2 வந்து பார்த்தீங்கன்னா 12ல் 6 டைம்ஸ் வரும். ஸோ அதனால் 6 இன்ட்டு இசட் தட் ஈக்குவல் டு ஆன்சர் வந்து 65. ஸோ இப்போ இந்த 12 எடுத்தும்போது இதோட மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ 3x ப்ளஸ் 4y ப்ளஸ் 6z ஈக்குவல் டு 65 into 12. So 3x plus 4y plus 6z
ஈக்குவல் டு நம்ம 65 and 12 மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வரும்னாக்கா 780 வரும். செக் பண்ணிக்கிங்க, தப்பாக இருந்தால் பார்த்துக்குங்க. ஸோ 3x + 4y + 6z ஈக்குவல் டு 2 × 65 130 வரும். அப்புறம் 165 வரும். ஆட் பண்ணிங்கன்னா 780 வந்துடும். திஸ் இஸ் த ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், தேர்ட் ஒன் கண்டுபிடிக்க போகிறோம். தேர்ட் ஒன் என்ன சொல்லியிருந்தோம் நம்மனாக்கா 4 years ago. அகோனாக்கா முன்னாள். ஸோ அப்போது 4 years ago. 4 years ago அப்படின்னா 4 வருஷம் முன்னாடி. அப்போ ப்ரெசன்ட் ஏஜ் வந்து எக்ஸ்ன்னு சொன்னாக்கா அகோன்னு சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா மைனஸ் பண்ணணும். ஸோ அதனால் இப்போ கேர்ள்ஸ் ஏஜ் வாணி தட் மீன்ஸ் கேர்ள்ஸ் ஏஜ் ஈக்குவல் டு நம்ம வாணி என்ன சொல்லியிருந்தோம், எக்ஸ்ன்னு சொல்லியிருந்தோம். 4 years பிஃபோர்ன்றதுனால 4 மைனஸ் பண்ணணும். ஸோ அப்போ x - 4. 4 வருஷத்துக்கு முன்னாடி வாணியோட ஏஜ் x - 4. அடுத்து அவனுடைய ஃபாதர்ஸ் ஏஜ்னா நம்ம ஃபாதர் வந்து ஒய்ன்னு வச்சுருக்கோம். அப்போ y - 4ன்னு எடுத்துக்கணும். அடுத்து கிராண்ட் ஃபாதர்ஸ் ஏஜ் வந்து z - 4 எடுத்துக்கிறோம். ஸோ நமக்கு இந்த கண்டிஷனில் நமக்கு என்ன கொடுத்துறாங்கன்னா 3 பேரையும் கேட்கல. வாணிஸ் கிராண்ட் ஃபாதர் வாஸ் 4 times as old as வாணிஸ் ஏஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னாக்கா கிராண்ட் ஃபாதர்ஸோட ஏஜ் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாணியோட ஏஜை போல் 4 times இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ 4 times ஆஃப் கேர்ள்ஸ் ஏஜ், கேர்ள்ஸ் ஏஜ், அதாவது இங்கே வாணிஸ் ஏஜ் வந்து ஈக்குவல். ஸோ அப்போ கிராண்ட் ஃபாதர் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், z - 4 தட் ஈக்குவல் டு 4 இன்ட்டு கேர்ள் வாணிஸோட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா x - 4. ஸோ அங்கே x - 4 போட்டுக்கிறோம். ஸோ அப்போ z - 4 ஈக்குவல் டு 4 ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 × x 4x -4 4s are 16 வந்துடும். ஸோ எக்ஸுக்கு இங்கே பாசிட்டிவ் இருக்கிறதுனால இதெல்லாம் அந்த பக்கம் கொண்டு போகிறேன். அப்போது 4x - 16 இது இங்கே வந்தால் -z, இது இங்கே வந்தால் +4 ஈக்குவல் டு 0. ஸோ இதை ஆர்டர் பண்ணும் பொழுது 4x - z -16 + 4. இப்போ டிஃப்ரெண்ட் சைன் மைனஸ் பண்ணுறோம், சப்ட்ராக்ட் பண்ணிங்கனாக்கா 16ல் 4 போச்சுன்னா 12. இப்போ -12 ஈக்குவல் டு 0. திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 3. ஸோ இப்போ 3 ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். என்னென்ன கண்டுபிடிச்சோம், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து x + y + z ஈக்குவல் டு 159. செகண்ட் ஈக்குவேஷன் 3x + 4y + 6z ஈக்குவல் டு 780. தேர்ட் ஈக்குவேஷன் 4x - z - 12 ஈக்குவல் டு 0. ஸோ இந்த -12 கூட அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். இப்போ 4x - z ஈக்குவல் டு 12. திஸ் ஈக்குவேஷன் நம்பர் 3. ஸோ இதை 3 ஈக்குவேஷனை வச்சு நம்ம சால்வ் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த ஈக்குவேஷன்ஸ் எடுத்து நான் எழுதிக்கிட்டேன். கண்டுபிடிச்ச ஈக்குவேஷன்ஸு இதுதான். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இது, செகண்ட் ஈக்குவேஷன் இது, தேர்ட் ஈக்குவேஷன் இதுன்னு எழுதிக்கிட்டேன். இப்போ நம்ம வழக்கம் போல் சால்வ் பண்ணணும்னாக்கா கோஎஃபிஷியன்ட் சேமாக இருக்கணும். அப்போ வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், நமக்கு தெரியும். ஸோ இப்போது தேர்ட் ஈக்குவேஷன் பாருங்களேன், 4x - z ஆல்ரெடி y இல்லாமே இருக்குது. ஸோ அப்போது இந்த 2 ஈக்குவேஷனையும் எடுத்து y கேன்சல் பண்ணிட்டோம்னா இதுக்கு ஈக்குவேஷன்லாம் கொண்டு வந்துடலாம். ஸோ அப்போது ஃபஸ்ட் ஈக்குவேஷனை செகண்ட் ஈக்குவேஷனை வச்சு சால்வ் பண்ணுறதுக்கு ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் இங்கே 1 இருக்குது, இங்கே ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 4 இருக்குது இங்கே. ஸோ இது 2 ஈக்குவலாக வரணும்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 4 ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் × 4ன்னு எழுதிக்கிறேன். ஸோ அப்போ என்ன வரும், 4 ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 4x + 4y + 4z ஈக்குவல் டு 4 × 159. 4 × 159 மல்டிப்ளை பண்ணிங்கனாக்கா நான் காட்டுறேங்க. 159 × 4. 4 9s are 36, 3 4 5s are 20, 20 + 3 23, balance 2, 4 1s are 4, 4 + 2 6, 636ன்னு வருது. ஓகே, ஸோ இது மல்டிப்ளை பண்ணால் 636. அதை எடுத்து நான் இங்கேருந்து ரைட் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது செகண்ட் ஈக்குவேஷன் அப்படியே எழுதுகிறேன் நான். 3x + 4y + 6z ஈக்குவல் டு 780. ஸோ இப்போது இது ரெண்டுத்துலேயும் கோஎஃபிஷியன்ட் சேமாக இருக்குது, சைனும் சேமாக இருக்குது. இப்போ 0 வரணும்னா மைனஸ் பண்ணால் தான், சப்ட்ராக்ட் பண்ணால் தான் 0 வரும். அதனால் நான் சைன் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இங்கே -3, இங்கே -4, இங்கே -6z, இங்கே -6 780. ஸோ இப்போ 4ல் 3 போச்சுன்னா 1 ஒரு எக்ஸு. இப்போ இது 2 கேன்சல். இங்கே 4ல் 6 போச்சுன்னாக்கா 2. அப்போ இது 6 பெருசுன்றதுனால -2z ஈக்குவல் டு 780லேருந்து 636 மைனஸ் பண்ணுறோம்.
780 636 மைனஸ் பண்ண போகிறேன். 10ல் 6 போச்சுன்னா 4, 7ல் 3 போச்சுனாக்கா 4, 7ல் 6 போச்சுனாக்கா 1. ஸோ 144. ஸோ மைனஸில் எடுத்துக்கணும். -144. திஸ் இஸ் த ஈக்குவேஷன் நம்பர் 4. ஸோ இப்போது ஒய் இல்லை. ஸோ அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை எடுத்துகிட்டு எக்ஸோ இசட்டோ கேன்சல் பண்ணணும். இப்போ இசட் கேன்சல் பண்ணணும்னா இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இல்லை. ஸோ அப்போ 2ஆல் இங்கே மல்டிப்ளை பண்ணால் இசட் கேன்சல் ஆகிடும். அல்லது 4 எடுத்து மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ நான் இசட் கேன்சல் பண்ணுறேன்னே வச்சுக்கலாமே. இப்போ இசட் கேன்சல் பண்ணுறேன்னு எடுத்தாக்கா ஈக்குவேஷன் நம்பர் 3யோட நான் 2 மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ 2 மல்டிப்ளை பண்ணால் 2 4s are 8x -2 into z equal to 2 into 12 24. அடுத்து 4th ஈக்குவேஷன் அதை அப்படியே ரைட் பண்ணிக்கிறேன். x - 2z equal to -144. ஸோ இப்போது இங்கேயும் கோஎஃபிஷியன்ட் சேமாக இருக்குது அண்டு சைன் சேமாக இருக்குது. ஸோ அதனால் சப்ட்ராக்ட் பண்ணுறேன். இங்கே -x, இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே ப்ளஸ்ன்னு மாறிடும். 8ல் 1 போச்சுனாக்கா 7x, இது கேன்சல் ஈக்குவல் டு ரெண்டு சேமாக இருந்தாலும் ஆட் பண்ணுறோம். 4 + 4 வந்து 8, 4 + 2 வந்து 6, அடுத்து இந்த 1 168ன்னு வந்துடும் நமக்கு. ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -168/7. 7 ஸோ ரெண்டுத்தையும் வந்து போடும்போது +168 வந்துடும். ஸோ +168லேருந்து 7 வந்து டிவைட் பண்ணணும். ஸோ 7 டிவைட் பண்ணால் 2 7s are 14, பேலன்ஸ் 2 28, 4 7s are 28. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 24 இருந்துச்சு. ஸோ அப்போ இந்த எக்ஸ் வேல்யூவை நான் ஈக்குவேஷன் 3ல் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போது 4x - z equal to 12. 4 into xக்கு பதில் 24 minus z equal to 12. ஸோ 4 நீங்கள் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 4 4s are 16, பேலன்ஸ் 1, 4 2s are 8, 8 + 1 9. ஸோ அடுத்து -z equal to 12. -z equal to 12. இந்த 96 அங்கே அந்த பக்கம் கொண்டு போனால் -96 வந்துடும். இப்போ -z equal to மைனஸ் பண்ண போகிறேன். அப்போ 6ல் 2 போச்சுன்னா 4, 9ல் 1 போச்சுனாக்கா 8. ஸோ பிக் நம்பர்ன்றதுனால மைனஸ் கேன்சல் ஆகிடும். இப்போ இசட் ஈக்குவல் டு 84. அந்த இன்னும் ஒரே ஒரு வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும், ஒய். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போட்டுக்கலாம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 159. எக்ஸு தெரியாது, அப்படியே எழுதிக்கலாம். அடுத்தது ப்ளஸ் ஒய் எக்ஸு தெரியும். எக்ஸ் ஈக்குவல் 24 டேரெக்டாக எழுதிக்கிறேன். எக்ஸ் ஈக்குவல் 24, ஒய் தெரியாது, ப்ளஸ் இசட் வந்து பார்த்தீங்கன்னா 84 ஈக்குவல் டு 159. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒய் ப்ளஸ் 4 + 4 8, 2 + 8 10. இப்போ 108 ஈக்குவல் டு 159 வந்துடும். ஸோ ஒய் ஈக்குவல் டு 159. இந்த 108 இங்கே போச்சுன்னா -108ன்னு வந்துடும். ஸோ ஒய் ஈக்குவல் டு இதை மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ 9ல் 8 போச்சுனாக்கா 1, 5ல் 0 போச்சுன்னா 5 வந்துடும். 1ல் 1 போச்சுன்னா 0. ஸோ ஒய் ஈக்குவல் டு 51. ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன எடுத்துருந்தோம்னாக்கா வானிஸ் ஏஜ் எக்ஸ்ன்னு வச்சுருந்தோம். ஸோ வானிஸ் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸு அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 24. இப்போ வானிஸ் ஏஜ் வந்து 24. அடுத்தது அவருடைய ஃபாதர்ஸ் ஏஜ் அது வந்து ஒய்ன்னு வச்சுருந்தோம். ஸோ அப்போது ஒய் ஈக்குவல் டு 51ன்னு எழுதிக்கலாம். அடுத்து கிராண்ட் ஃபாதர்ஸ் ஏஜ் வந்து பார்த்திங்கனாக்கா இசட்டுன்னு நம்ம எடுத்திருக்கோம். இசட் வந்து 84. ஸோ இதுதான் அவங்களோட ஏஜ். ஓகேங்களா? ஸோ நமக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருந்தாங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்கிறத ஃபஸ்ட்டு இதை மாதிரி ஒரு ஈக்குவேஷனாக மாற்றிக்கிட்டு வழக்கம் போல் எப்படி சால்வ் பண்ணுறோமோ அதுமாரி சால்வ் பண்ணி என்ன ஆன்சர்னு எடுத்து எழுதணும். தட்ஸ் ஆல். இது புரிஞ்சிருக்குன்னு உங்களுக்கு நான் நம்புகிறேன். நான் இந்த விஷயத்தை நீங்கள் நல்லா பார்த்துட்டு 1க்கு 2 தடவை தெளிவாக பார்த்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் சம்மு போடுங்க. எண்ணத்தை எங்களுக்கு வந்து கமெண்ட்டாக சொல்லுங்கள். அதுக்கடுத்து திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.